நண்பர்களே, ஆடுகளம் உங்களை வரவிருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் போன வாரம் நம்ம 500 குட்டி வாங்கியிருந்தோம். ஆனால் இந்த வாரம் வந்து 0 தான் வாங்கியிருந்தோம். அது எதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முன்னாடி சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். நம்ம மூலியமாக எட்டயபுரம் சந்தைக்கு கோயம்புத்தூர்லேருந்து கார்த்திக்கும், தஞ்சாவூர்லேருந்து தனபாலம் அவங்க நண்பர்களும் போன வாரம் செல்வகுமார் வந்து குட்டி வாங்கிட்டு இந்த வாரம் நம்மளை அனுப்ப சொல்லியிருந்தார். அதே மாதிரி போன வாரம் திருப்பூருக்கும் ஈரோடுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய காவுத்தம்பாளையம் நடராஜ் அவர் பையன் பாஸ்கர் போன வாரம் வந்து குட்டி கிடைக்கல. அதனால் இந்த வாரம் செல்வகுமார் அவருக்கும் ஒரு குட்டி வாங்கி அனுப்பியிருந்தோம். இது வந்து இந்த குட்டி பாருங்கள், இது வந்து நம்ம போன 5 மாதத்துக்கு முன்னாடி யூடியூப்பில் இது நம்ம வாங்கி கொடுத்த குட்டி. கார்த்திக் நம்ம பண்ணையிலேருந்து நடந்து போகிற தூரம் தான். இது எதுக்காக இந்த பதிவை காட்டுறோம்னா, போன வாரம் நம்ம 500 குட்டி ஒரு 10 பேருக்கு மேலே வாங்கி கொடுத்துருந்தோம். அப்போது ஒரு கொஞ்சம் பேர் கமெண்ட் கேட்டிருந்தாங்க, இந்த 10 பேரில் எத்தனை பேர் சக்ஸஸ் ஆகிருக்காங்க, எத்தனை பேர் லாபம் பார்த்துருக்காங்க, வெற்றி அடைஞ்சாங்கிற மாதிரி கேட்டாங்க. அதாவது ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் வந்து நம்ம போன வாரம் 10 பேர் வந்தாலும் நம்ம செல்வகுமார் ரெகுலராக நம்ம நிறைய பேட்ச் எடுத்து வந்திருக்காரு. அதே மாதிரி தென்காசி வீரா அவரும் ரெகுலராக வந்து வர்றது தான். பெரும்பாலும் நிறைய பேர் நம்மகிட்ட வந்து ரெகுலராக வந்து வரவங்க தான். புதுசாக வந்து பாதி பேர் வருவாங்க, பழைய பேரும் பாதி பேர்லாம் சேர்ந்து தான். இந்த கார்த்திக் நம்ம போன மாதம் நவம்பரில் யூடியூப்பில் எடுத்து கொடுத்த அந்த வீடியோ தான் நம்ம பதிவு போட்டிருக்கோம். அருமையாக வளர்த்துக்காரு பாருங்கள். வெறும் 5 மாதம் தான். இதுக்கு முன்னாடி காட்டின குட்டியும் மயிலம்பாடியை ஒரு பேட்ச் 4 மாதம் வளர்த்து, அதுக்கப்புறம் இந்த ஒரு 5 மாதத்தில் பக்ரீத்துக்கு வளர்த்துருக்காங்க. பெரும்பாலானவர் ஒரு வருஷம் வளர்ப்பாங்க. இருந்தாலும் நம்மளுடைய அறிவுரைப்படி நம்ம தீவனம் போட்டு நம்ம மெடிசனை போட்டு கிட்டத்தட்ட 5 மாதம் தான். நம்ம நேற்று தான் இந்த வீடியோ போய் எடுத்தோம். நம்ம தான் அந்த குட்டியை வாங்கியிருக்கோம். நீங்களே மொத்தமாக எடுத்துக்கோங்க அப்படின்னா. ஒரு சில குட்டி கால் விளைஞ்சிருக்கு. அது எப்படினாலும் நம்ம ஒரு 50 குட்டி வளர்க்கும் போது அது ஒன்று கால் விளையும், 4-5 கால் விளையும், ஒரு 2-3 சிறுசு கிடக்கும். இந்த குட்டி தான் பாருங்கள். இந்த குட்டி அவருக்கு நம்ம வாங்கி கொடுத்த நவம்பர் மாதம் எப்படி வளர்த்துருக்காரு பாருங்கள். அருமையாக வளர்த்துருக்காரு. இதுக்கு முன்னாடி மயிலம்பாடியுமே ஒரு 2 குட்டி 40 குட்டியில் ஒரு 2 குட்டி 50 கிலோ வரைக்கும்லாம் வந்துச்சு. 47-50 வந்துச்சு. அதில் சந்தோஷம். இதுதான் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி. இது நம்ம செல்வகுமாருக்கு நம்ம வெளியவே வாங்கி கொடுத்துட்டோம். செல்வகுமார் அப்புறம் நடராஜ் காவுத்தம்பாளையம் ஈரோடு பக்கத்தில் இருக்க காவுத்தம்பாளையம் நடராஜ் பாஸ்கர் அவங்களுக்கு ஒரு குட்டிக்கு மேலே மொத்தமாக வாங்கி அனுப்பியாச்சு. இது சந்தையில் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, அந்த எலெக்ஷன் இருக்கனால வெள்ளிக்கிழமை காலைல 6 மணி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ எல்லோரும் குழப்பத்தில் எப்போ வரணும், சம்சாரிக்கும் ஒரு குழப்பம், வியாபாரிக்கும் ஒரு குழப்பம். சில பேர் சீக்கிரம் வந்துட்டாங்க வியாபாரி, சில சம்சாரிகளை இது அந்த குட்டி தான் ஏற்றி அனுப்பியாச்சு. நைட்டாக நம்மளே போய் சந்தைக்கு இடையில நம்ம போய் வாங்கி அனுப்பிட்டோம். இது செல்வகுமாருக்குள்ள குட்டி பாருங்கள், இப்போ அனுப்பின குட்டி. நல்ல அருமையாக அது கிட்டத்தட்ட ஒரு 3 வாரமாக 150 குட்டிக்கு மேலே நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம். அவரும் நல்லபடியாக வளர்த்து லாபம் பார்த்து ரெகுலராக வர்றவங்க தான். என் ஃப்ரெண்டு விஜயா இருக்கட்டும், மானூர் ஜெயஸ்தாஸாக இருக்கட்டும், சிவாசி, நத்தம், முருகன், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. அது சொல்கிறதுக்கு நேரில் அது தனியாக நம்ம சொல்லுவோம். எல்லாருமே நல்லா, அதாவது ஒரு 3 மாதத்தில் 2000 பார்த்தவங்க இருக்காங்க, 5000 பார்த்தவங்க இருக்காங்க. சந்தை நிலவரம் பாருங்கள். கூடூரில் சந்தையில் எப்படி நிப்பாட்டுவாங்க அந்த மாதிரி நிப்பாட்டுக்காங்க. சந்தையில் வந்து குட்டி வந்து அதாவது தரமாக நிறைய பேர் கொண்டு வரல. போன கடைசியாக ஒரு 2 மாதம் வந்த மாதிரிலாம் இல்லை. காரணம் என்னென்னா, வியாபாரிகளோட நல்ல பொருள் வந்து விலை இல்லாமல் போயிடுமா அப்படிங்கிற ஒரு பயம். எல்லோரும் ஆட்டில் போய் தான் நல்ல ஆடை எடுத்துகிட்டு வருவாங்க, நல்ல ஆடு நல்ல கிடாக்களை எடுத்துகிட்டு வருவாங்க. அது ஏன் யோசிச்சாங்கன்னா, ஒருவேளை சம்சாரிகள் வராமல் போயிடுவாங்களோ. எல்லா வியாபாரிகளும் நம்மளுக்கு ஃபோன் போட்டிருந்தாங்க. வியாழக்கிழமை மத்தியானத்துலேருந்து ஃபோன் போட்டாங்க, மாமா ஆள் வராங்களா, எத்தனை மணிக்கு கொண்டு வர அப்படின்னாங்க. ஆக்சுவலாக 6 மணிக்கு வெள்ளிக்கிழமை காலைல 6 மணிக்கு சந்தைக்காரங்க வர சொன்னாங்க. இவங்க வியாபாரி எல்லாம் குழப்பத்தில் 3 மணிக்கு வந்துட்டோமா, 4 மணி சந்தைக்காரங்க சரி வந்துருங்க அப்படின்னாங்க. ஆனால் நைட்டு 3 மணி வரும்போது சில சீக்கிரம் வந்துட்டாங்க. அதில் கொஞ்சம் குளறுபடி ஆயிடுச்சு. ஏன்னா தேர்தல்னால கொஞ்சம் கட்டுப்பாடு இருந்தனால வியாபாரிகள் வந்திருந்தாங்க. குட்டிகளும் கொஞ்சம் போச்சு. ஆனால் சம்சாரிகள் வரத்து கம்மி தான். குட்டி 1-2 வியாபாரி நல்ல தரமாக கொண்டு வந்தாங்க. அது கொஞ்சம் விலை முன்னப்புன்னு இருந்துச்சு. நம்ம போய் இருந்தோம், கார்த்திகை வச்சு பேசணும். அது வந்து கொஞ்சம் நம்ம மாமா வந்திருந்தார் கழுகுமலையிலேருந்து. நம்ம சரி விலையை நம்ம ஏற்றி விட வேண்டாம்னு சொல்லி நம்ம ஒதுங்கிட்டோம். மாமாவுக்கு முடிஞ்சு நல்ல குட்டியெல்லாம் இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 83 குட்டி நம்ம மாமாவுக்கு தான் முடிஞ்சு. மற்றபடி நம்ம சாலடி முருகன் அவரும் கொண்டு வந்திருந்தார். நம்ம வாங்குறதுக்காக நின்றுருந்தோம். அது நம்ம போனவுடனே தீர்த்து முடிச்சிட்டாங்க. ஏன்னா நம்ம எதுவும் பேசி முடிச்சிடுவோம் சொல்லி நம்ம கொஞ்சம் பக்கத்தில் போனாலே முடிச்சிடுறாங்க. ஏன்னா நமக்கு சில நேரம் வந்து வியாபாரி விட்டு கொடுப்பாங்கங்கிற ஒரு இதெல்லாம் இது அந்த குட்டி தான் நம்ம மாமா கழுகுலி மாமாவுக்கு முடிஞ்சு. நல்ல குட்டி தான். இந்த மாதிரி நல்ல குட்டிகள்லாம் இருக்குது. இந்த ஒரு குட்டிக்கு வந்து கொஞ்சம் போட்டி இருந்தனால விட்டு கொடுத்தாச்சு. இதெல்லாம் கொஞ்சம் தரம் கம்மியான குட்டி தான். குட்டி வாடல் எல்லாம் மிக்சிங் ஆகி கிடக்கு. சந்தையோட நிலவரம் வந்து நமக்கு வரலாற்றில் நம்ம இப்போ இன்றைக்கி தான் ரொம்ப மந்தமாக இருந்துச்சு. இருந்தாலும் விடிய நின்னோம். சில 2 வியாபாரி வேலை தீராமலே இருந்துச்சு.
சந்தை நம்ம நைட்லேருந்து விடிய விடிய எப்படியாவது முடிச்சிடலான்னு சொல்லி ரொம்ப நேரம் நின்றுட்டே இருந்தோம். ஒரு 2 வியாபாரத்தில் நல்லா இருந்துச்சு. தஞ்சாவூர் கார்த்தியாக இருக்கட்டும், கோயம்புத்தூர் தனவலாக இருக்கட்டும், நம்ம கூட இருந்தோம். நம்ம போய் டீ குடிச்சிட்டு வந்தோம், பார்த்தோம், பக்கத்தில் நின்றுங்க எவ்வளோ விலை வருது எல்லாம் கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணி பார்த்தோம். நமக்கு திருப்தியான விலையில் அது தீரலை. அதனால் 2 பேர்ட்டையும் நம்ம சொன்னோம், இன்றைக்கி நம்ம எதிர்பார்த்த விட மோசமாக இருந்துச்சு, வியாபாரி எதுவும் அந்தளவுக்கு கொண்டு வரல. அப்படியே 2-3 வியாபாரி கொண்டு வந்தாலும் அதுக்கு கொஞ்சம் டிமாண்ட் அதிகமாக இருந்தனால வரக்கூடிய வாரத்தில் நம்ம வாங்கி கொடுக்கணும் உத்தரவாதம் கொடுத்துருக்கோம். இதுதான் நம்ம செல்வகுமாருக்கு நைட்டு போய் எடுத்தது. நைட்டு நம்ம போய் பார்த்துட்டு எல்லா குட்டியும் நல்லா ஒன்று போல் இருக்குது. பார்க்குறதுக்கு 14-15 கிலோ இருக்குது, உறுதியாக இருக்கும். இது எப்படின்னா அவங்களுக்கு நம்ம மேய்ச்சலேருந்து கொண்டு வந்திருப்பாங்க. இங்கேருந்து அதுக்கப்புறம் ஈரோடு போகணும். அதுக்கப்புறம் நம்ம இடத்துல இற சாப்பிடாது. அப்படிங்கும்போது 1 கிலோ 1.5 கிலோ கம்மியாக தான் காட்டும். நம்ம கணிக்கிறதுலேருந்து வளர்ப்பு குட்டியை பொறுத்த வளர்ப்பு குட்டியாக இருந்தாலும் சரி, கறிக்குட்டியாலும் சரி, ஒரு இடத்துல வாங்கி இன்னொரு மாற்றும் போது அது கொஞ்சம் எடை குறைஞ்சி தான் கூடும். சந்தையை பொறுத்தளவுக்கு நம்ம கேட்டிருந்தாங்க, நம்மகிட்ட குட்டி வாங்குறவங்க எல்லாம் வெற்றி பெறாங்களா அப்படின்னால. அதாவது எல்லாரும் கில்லாடி கிடையாது, ஆனால் கில்லாடி இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதாவது எப்படின்னா ரொம்ப மறைமுகமாக இப்போ நம்ம ராஜாராம், அதாவது திருச்செங்கோடு ராஜாராம், அப்புறம் பல்லடம் சரவணகுமார், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விழுப்புரத்தில் திருப்பத்தூர் சிலம்பரசன், இவங்கெல்லாம் நம்மகிட்ட குட்டி வாங்கலை, ஆனால் நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம சேனலில் பார்த்தா எல்லாம் ஃபுல்லாக பண்ணுறாங்க, ஒரு சிலதை ஃபாலோ பண்ணுறாங்க. குட்டி ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா 50 கிலோ 60 கிலோ 70 கிலோ 80 கிலோ எட்டயபுரம் போட்டு வளர்க்குறாங்க. அதை நம்ம இந்த வீடியோவில் காட்டணும் தான் நமக்கு ஆசை. ஆனால் அது விளம்பரம் ஆகிடக்கூடாது, பார்த்து எல்லாம் கேட்க ஆரம்பிப்பாங்க. நம்ம சேனல் விளம்பரத்துக்காக வைக்கல, விளம்பரம் போட்டு காசு வாங்குறது அது வேறு மாதிரி ஆயிரும். நம்மளுடைய நோக்கமே வேறு. குட்டியை விற்கிறதுக்கோ வாங்குறதுக்கோ விளம்பரப்படுத்தணும்னு நம்ம விரும்பலை. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க நமக்கு ஒரு ரோல் மாடலாக நமக்கு ஆடுகளத்துக்கு இருக்காங்க. ஆடுகளத்தை நம்பி இருக்கவங்களும் இருக்காங்க. நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கிறோன்னா அவங்ககிட்ட இருந்து தான் அவங்ககிட்ட இருந்து கற்றுக்குறோம், நம்மகிட்ட இருந்து கற்றுக்குறோம். எல்லாத்தையும் வாங்கி எது பெஸ்ட்டோ அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறோம். இதுதான் அருமையான குட்டி. இது விலை அதிகமான விலைக்கு தான் தீர்ந்துச்சு. இது எப்படின்னா இதுக்கு கொஞ்சம் போட்டி இருந்தனால விலை கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. யாரும் கொஞ்சம் அவ்வளோ தூரம் விட்டு தரல. இதுலேயும் ஒரு சின்ன குட்டிகள்லாம் 10-15 குட்டி கிடக்க தான் செய்யுது. அதுவும் சிறுசுனா ரொம்ப பால் குடி குட்டி கிடையாது. 11, 12, 13 அந்த மாதிரி தான். சராசரியாக ஒரு 15-16 கிலோ வரும். கொஞ்சம் நல்ல விலைக்கு தான் முடிஞ்சிச்சு. ஏன்னா நம்ம அடுத்தவங்க விலை வச்சு முடிக்கும்போது நம்ம சொல்கிறது அது அனாரிகளை. நம்ம ஒரு குட்டியை முடிக்கணும்னா நம்ம சொல்லலாம். இது தெக்குத்தி ஆடும்பாங்க. இதெல்லாம் மேய்ச்சல் முறையில் கொஞ்சம் மேய்ச்சிட்டு கொஞ்சம் வைக்கோல் போட்டு கொஞ்சம் அடர்த்தியும் போட்டு வைக்கணும். ஏன்னா இதெல்லாம் நம்ம எவ்வளோ போட்டாலும் இந்த மாதிரி குட்டிகள் எடை ஏறாது. அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி இதுக்கு அதிகமாக இருந்தாலும் சில குட்டிக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்காது. இது எட்டயபுரம் போட்டு தான் வந்துச்சு. இதே ஜோடி 22, 24ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது உங்களுக்கு வீடியோ பார்க்குறது தான் நல்லாயிருக்கு. நேரில் பார்க்கும்போது அந்தளவுக்கு தெளிவில்லை. வீடியோவில் எதுவுமே கொஞ்சம் தெளிவாக தான் தெரியுது. நேரில் பார்க்கும்போது நமக்கு அவ்வளோவா தெளிவில்லை. பெரும்பாலும் சந்தையில் சந்தைக்கு வர்றவங்க கூட 2 பேர் வாங்க. நம்ம இந்த ஒரு தேர்தல் முன்னாடியும் சரி, தேர்தல் வரைக்கும் சரி, கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு மேலே நம்ம பொறுப்பெடுத்து அத்தனை பேருக்கும், கோயம்புத்தூர்காரங்க, சேலத்துக்காரங்க, விழுப்புரத்துக்காரங்க எல்லாத்துக்கும் நம்ம பொறுப்பெடுத்து வெறும் 500 ரூபா 1000 ரூபா மட்டும் அட்வான்ஸ் கொடுத்து அவங்க ஊருக்கு போய் சில பேர்லாம் 1 வாரம் 10 நாள் கழிச்சு கூட பணம் அனுப்பிட்டாங்க. ஆனால் இது வரைக்கும் யாருமே பெண்டிங் வைக்கல. ஆடுகளாக நம்ம அவங்கள நம்புகிறோம், சப்ஸ்கிரைபர் நம்மளை நம்புகிறாங்க. வியாபாரி 2 பேர்த்தையும் நம்புகிறாங்க. வியாபாரி ஒரே ஒரு வார்த்தை தான், மாமா நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், சந்தையில் அத்தனை குட்டினாலும் தாரோம், நீங்கள் மட்டும் நீங்கள் ஊன்னு சொல்லுங்கள். அதுதான் சொல்கிறாங்க. அது நம்ம இன்றைக்கி ஆடுகளம் அந்த பேர் வாங்கியிருக்கு. அதுதான் ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி நம்ம ஒரு குட்டிக்கு 100 ரூபா வாங்குறோன்னா அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு அப்படியே விட மாட்டோம். நல்ல குட்டியாக வாங்கி தரோம். நல்லபடியாக அவங்களை சேர்கிற வரைக்கும் நம்ம தான் பொறுப்பு. சேர்ந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன பண்ணணும், சளி மருந்து கொடுக்குறது, குடல் புழு நீக்கம் பண்ணுறது, என்ன தடுப்பூசி போடணும், அதையும் நம்ம விவரமாக சொல்லுவோம். எப்படிலாம் வளர்க்கணும், முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபோன் எடுக்கலாம்னு உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜில் என்ன பண்ணணுங்கிறத போட்டுருவோம். அதே மாதிரி விற்பனைக்கு நம்ம முடிந்த அளவுக்கு நம்ம ஒரு முயற்சி செய்வோம். இந்த 100 ரூபாங்கிற செட்டு ஒரு குட்டியை மட்டும் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே போகிறதுக்கு இல்லை. நம்ம இது வரைக்கும் வாங்கி கொடுத்து எல்லாத்துக்கும் கோஆர்டினேட் பண்ணுறோம். ஒரு சில பேர் நம்ம சொல்கிற மாதிரி அப்படியே வளர்க்குறதில்ல. அவங்க சில பேர் சைலேஜ் போடுவாங்க, சில பேர் பசுந்தேன் போடுவாங்க, சில பேர் மேய்ச்சல் விட்டுருவாங்க. நிறைய பேர் கொஞ்சம் குழப்பத்திலே தான் இருக்கிறாங்க. நிறைய போட்டால் நஷ்டமாயிருமா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு அடர் தீவனத்தை போடுங்க. நீங்கள் நம்மகிட்ட தான் வாங்கினா இல்லை, கண்டிப்பாக நீங்களே பக்கத்துலேயே நிறைய தீவனம்லாம் இருக்குது. அதெல்லாம் வாங்கி அடர் தீவனத்தை வாங்கி போடுங்க. லிவர் டானிக் போடுங்க, கால்சியம் டானிக் போடுங்க. எல்லாம் நம்ம கொஞ்சம் செலவழித்தா தான் நம்ம கொஞ்சம் லாபம் பார்க்க முடியும். நீங்கள் பொதுவாக ஆட்டு பண்ணையில் லாபமா நஷ்டமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இப்போ இல்லை. ஏன்னா 50 குட்டி வாங்கினவங்க 100 குட்டி வாங்குறாங்க, 100 குட்டி வளர்த்தவங்க 200 வாங்குறாங்க. இப்போ நம்ம ஒரு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி 40 குட்டி தான் வச்சுருந்தோம். இன்றைக்கி 400 குட்டி இருக்குது ஆடுகளும்.
இதுதான் உதாரணம். நீங்கள் நம்மளை உதாரணமாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை. பொதுவாக எல்லாருமே இப்போ ஆட்டு பண்ணை வச்சுருக்கவங்க எல்லாருமே டபுள் ஆக்கிட்டாங்க, ட்ரிபிள் ஆக்கிட்டாங்க. காரணம் என்னென்னா லாபம் பார்த்துட்டாங்க. இதில் வந்து ஒரு நல்ல லாபம் இருக்குது, தலைவலி இல்லாத லாபம். நீங்கள் நோய் மேலாண்மை மட்டும் கரெக்டாக பார்த்து குட்டியை கரெக்டாக வாங்கி தீவன மேலாண்மை கரெக்டாக பண்ணிட்டா உங்களுக்கு இன்றைக்குள்ள நிலவரத்துக்கு ஆட்டு பண்ணைக்கு நல்ல ஒரு பக்ரீத்தை ஒட்டி நிறைய லாபம் இருக்குது. 4-5 குட்டி தவறினாலும் நீங்கள் லாபம் பார்க்கலாம். நிறைய பேர் குட்டி தவறிச்சு அதனால் லாபம் பார்க்க முடியாதுலாம் நினைக்க வேண்டாம். இன்றைக்கி உள்ள ரேட்டுக்கு கண்டிப்பாக லாபம் இருக்குது. வரக்கூடிய இந்த ஞாயிறு போய் அடுத்த ஞாயிறு கிளாஸ் 3ஆம் தேதி நம்ம ஆடுகளம் ஆட்டு பண்ணையில் இருக்குது. தென்காசி மாவட்டம் நம்ம பண்ணையில் ஆடுகளம் ஆட்டு பண்ணையில் எல்லோரும் புக் பண்ணவங்க ஆல்மோஸ்ட் சீட்டு முடிஞ்சு நீங்கள் வாங்க. இது வந்து நம்ம தம்பி மாரிமுத்து 2 தடவை நம்ம வண்டி எட்டு வந்தால் நம்ம அவனுக்கு கொடுக்க முடியல குட்டி. பையன் பொண்ணு நினைக்கிறேன். எப்படி என்ன அழகாக திறந்து விட்டு குட்டிகளெல்லாம் இந்த வயசுலேயே அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. அதாவது இது வந்து ஒரு தொழிலாக நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஒரு ஹாபி. உங்கள் குடும்பத்தில் ஒரு உயிர் ஒரு ஜீவனாக நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பொருளாதார பெரிய ஒரு இது கொடுக்கும். இது நம்ம பண்ணையில் உள்ளது தான். பக்ரீத்துக்கு எல்லோரும் ராமநாதபுரத்தில் 30 கிலோ 25 கிலோ தரத்தில் கொடுக்குறாங்க. எல்லாம் 100 கேட்குறாங்க. நம்ம தான் புக் பண்ணியிருக்கோம், ஒரு அட்வான்ஸ் போட்டு புக் பண்ணியிருக்காங்க. இது நம்மளுக்கு மொத்தமாக 50 100ன்னு விற்க நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. நம்ம சேஃபுல்லாக இந்த மாதிரி கறிக்கடை வச்சவங்களே வாங்கி மாற்றி விட்றாங்க. சரி, அவங்களுக்கு ஒரு லாபம் பார்த்துட்டு போட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நைட்டு விடிய சந்தையில் இருந்து நம்ம சந்தைக்கு போகிறோம். வியாழக்கிழமை நைட்டு விடிய இருந்துட்டு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வரைக்கும் ஒன்றும் ஓடாது. ஏன்னா நமக்கு தூங்கலனாலே கிறுக்கு பிடிச்சிரும். ஏன்னா ஒழுங்காக நம்ம கிட்டத்தட்ட வெளிநாடுகளில் இருக்கும்போது நல்லா நீட்டாக தூங்கி பழகின ஆளுங்க. நைட்டு முழிச்ச ஆளுலாம் கிடையாது. அதனால் நமக்கு அதனால தான் நம்ம வெள்ளிக்கிழமை எடிட் பண்ணி போட முடியல. அதனால தான் மறுநாள் உட்காந்து தூங்கி எழுந்ததுக்கப்புறம் சனிக்கிழமை போகிறது இல்லை ஞாயிற்றுக்கிழமை போகிறது. சந்தை காலைல பாருங்கள், நம்ம தான் இருந்தோம் காலையில் விடிய வரைக்கும் 7-8 மணி வரைக்கும் இருந்து ஏதாவது குட்டியை தீர்க்கலான்னு பார்த்தோம். புதுசாக எதுவும் வருமா? சரி, காலைல சந்தை 6 மணிக்கு சொன்னாங்களே, சரி நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஏதாவது வாங்கி கொடுப்போம். எல்லாம் பாருங்கள் அசந்து தூங்கிடுச்சு. தூங்கணும்னு சொல்கிறத விட படுத்துருச்சு. ஏன்னா நேற்று மத்தியானம் ஏற்றிட்டு வந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் போட்டிருப்பாங்க, இறகுற கிடந்திருக்காது. அது இன்னொரு கப்பையும் மேய்ச்சல் விட்டால் தான் அப்படி மேய முடியும். எல்லாம் சம்சாரிக்க அப்புறம் சில்லறை வியாபாரம் தான் இருந்துச்சு. கொஞ்சம் விற்காமல் கிடந்துச்சு. சில பேர் வந்து நஷ்டனாலும் பரவாயில்லன்னு கொடுத்துட்டு போயிருந்தாங்க. சில கறிக்குட்டியும் கொண்டு வந்தாங்க. கறிக்குட்டிலாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 மாதமாக இப்போ நிறைய 1-2 தான் கொண்டு வர்றாங்க. கறிக்குட்டிலாம் வந்து இப்போ சந்தைக்கு வர்றதில்ல, ஒன்லி வளர்ப்பு குட்டி தான். ஏன்னா கறிக்குட்டிலாம் சந்தையில் பண்ணையிலேருந்தே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. நம்ம சேனல் நம்ம அந்த ஆடுகளங்கிற பேர் நம்ம ஆரம்பிக்கும் போது நம்ம யூடியூப்பில் சர்ச் பண்ணும்போது ஆடுகளம் நம்மளோட சேனல் வராது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ஆடுகளம் தனுஷோட படமாக இருக்கும், இல்லை சன் டிவியோட சீரியல் நாடகம் தான் வரும், நம்ம இது வராது. ஆனால் இப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, மாமா யூடியூப்பில் சமூக வலைதளம் அடிக்கவே வேணாம், நம்ம இப்போ ஃபோனை திறந்தாலே உங்கள் வீடியோ தான் வருதுங்கிறாங்க. அது நம்ம தம்பி காளி நம்ம கூட வந்திருந்தான், பச்சை டிஷர்ட். இப்போ போனால் நமக்கு ரொம்ப உறுதுணையாக இருப்பான் தம்பி காளி. அவன் தம்பி பரத், அவங்க சின்னம்மா பையன் காளிக்குமார், ராதாகிருஷ்ணன், இவங்களாம் நமக்கு இந்த மருந்து கொடுக்க இந்த மாதிரி ரொம்ப லீவ் நேரத்தில் நம்மளுக்கு உதவுவாங்க. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9 to 12 மணி வரைக்கும் கிளாஸ் வச்சுருக்கோம் ஆடுகள சார்பாக. நிறைய பேர் புக் பண்ணிட்டாங்க. இனி சீட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. யாராவது தேவைன்னா அர்ஜென்ட்னா 1-2 பேர் இல்லை ஒரு 5 பேர் வரைக்கும் புக் பண்ணிக்கலாம். சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.